Hello friends, welcome to Homemaker's Bowl. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சீசனல் வெஜிடபிள் green peas பச்சை பட்டாணியை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போறோம். இது செம டேஸ்டா இருக்கும். ரொம்ப க்ரீமியா, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா, ரொம்ப டெலிஷியஸா இருக்கிற ஒரு கிரேவி இது. வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வீடியோவை பத்தி வரும். இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கல்பாசி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருந்தால் போதும். 2 பச்சை மிளகா. கல்பாசி சேர்க்கும் பொழுது நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா ஒரு நான்வெஜ் கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டாகவும் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அது ஒரு ரிச்னஸ் கொடுக்க தான். 3 தக்காளியை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த பாக்ஸில் வரும் இல்லையா, அந்த பாக்ஸில் வர வெண்ணெயை ஒரு பாக்ஸ் சேர்த்துக்கோங்க, மினி பாக்ஸு. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ப்ளஸ் 2 வெங்காயத்தை நீளமாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடுறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே ஜீரகத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். அதனால் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். அப்போ தான் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை மறக்காமல் சேர்த்துருங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் அடுத்த பொருட்களை சேர்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இப்போ கிடைக்கிது. இந்த சீசனில் குளிர்காலத்தில் இந்த மாதிரி பச்சை பட்டாணி நல்லா கிடைக்கும். அதை இது மாதிரி 1 கப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ சேர்த்துட்டு நல்ல சுடு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் தண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் சுடு தண்ணி இருந்தது, அதை நான் இப்போ அப்படியே சேர்த்துக்கிறேன். தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவியை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் போதும். 3 கூட போதும். நான் 4 விசில் வச்சு இறக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 4 விசிலுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கிரேவி நல்லா வெந்து சூப்பராக அந்த ஸ்பைசஸோடு சேர்ந்து நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை, கசூர் மேத்தி போடும் பொழுது நம்மளுக்கு கிரேவி இன்னும் டேஸ்ட்ஃபுல்லாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூடவே மல்லித்தழையும் கசூர் மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கிரேவியை என்ஹான்ஸ் பண்ண நான் எப்போவுமே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் லாஸ்ட்டாக சேர்ப்பேன். அது 1 டீஸ்பூன் சர்க்கரை. இது வெஜ் கிரேவிக்கு தான் நான் சேர்ப்பேன். சேர்க்கும் பொழுது இது அந்த ஸ்பைசஸை பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எந்த வெஜ் கிரேவியாக இருந்தாலும் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பச்சை பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரோட்டி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்தோடையுமே சூட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.